வணக்கம் நண்பர்களே. கொய்த்து வாழ்க்கை பயணத்தில் இன்னைக்கு 36வது நாள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மேல் குளியல போட்டு நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் முழுங்கிட்டு ஹைட்ரேட்டு கொஞ்சம் தண்ணியை முழுங்கிட்டு தொழுதுட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். பரவாயில்ல, நீ கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. 8 மணி அளவில் வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு முட்டையும் கொஞ்சம் வெஜிடபிள் ஒரு குபுசை வச்சு சாப்பிட்டு நம்ம காடியில் கொஞ்சம் வேலை இருந்தனால காடி எடுத்துக்கிட்டு கேரேஜுக்கு போயிட்டு பிரேக் பேட் தான் மாற்றணும், கொஞ்சம் லேட் ஆகுறதுனால வண்டியை அங்கேயே விட்டுட்டு நம்ம போகிற வழியில் நம்ம சாலா நம்மள்ட்ட காற்று அடிச்சு ஒம்புழுத்து இருந்தாரு. நம்ம எடுத்து கொண்டு போய் பாக்கெட்டில் வச்சு அடிச்சுட்டு அவர் திரும்பி நம்மளுக்கு அதிகமாக அடிச்சு விட்டாரு. அப்படியே கிளம்பிட்டேன். இதுலேயே லேட்டானதுனால வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு சாப்பிட்டு திரும்பி டியூட்டி கிளம்பிட்டேன். டைம் இல்லாமல் தொழுவாம வந்தனால டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு போயிட்டு ஒது பண்ணிட்டு அங்கேயே எல்லாரும் கூட சேர்ந்து தொழுதுட்டு அப்படியே அடுத்த டியூட்டிக்கு போயிட்டு ஆள்லாம் எடுத்து இறக்கிட்டு கேரேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே கேரேஜுக்கு போயிட்டு நம்ம காடியை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக அடுத்த டியூட்டி இருக்க இடத்துக்கு போயிட்டு வண்டியிலே ஒரு படுக்கையை போட்டேன். நம்ம ஆள் வந்துட்டு கதவை தட்டினா அவனை அப்படியே எடுத்துக்கிட்டு உங்களுக்காக ஒரு மாலை வேலை வியூவை காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். பொது எடுத்து வேலையா தொழுதுட்டு எவனோ நம்மளை கடிச்சிட்டு எங்க போய் மண்டையை போட்டிருக்கான்னு தெரியல. இதுதான் நண்பர்களே நம்ம உடலோட தற்போதைய நிலை. 100 நாள் கடின சவால் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. நைட்டு உணவுக்கு சேலட் சாப்பிட்டு கருப்பு திராட்சையும் வெந்தய தண்ணியும் ஊற வச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். இணைப்பில் இருக்கவும்.